அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கஜேந்திரன், முன்னாள் படைவீரர், ஆவடியிலேருந்து பேசுகிறேன். தாவேக்காவில் உறுப்பினராகவும் என்னை சேர்த்துருக்கிறேன். அதாவது இன்றைக்கி பேப்பரில், தினத்தந்தி பேப்பரில் 2500 பேருக்கு மேலே மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து தாவேக்காவில் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்துருக்கேன். இது பார்க்கும்போது மிகவும் பிரமிப்பாக இருக்குது. ஒரு கட்சி 2 வருஷம் முன்னாடி ஆரம்பித்த கட்சி தேர்தலில் நின்று அவங்க மக்கள் செல்வாக்கையும் பெற்று ஆட்சியும் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை பேர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. மக்களுடைய அமோக ஆதரவு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின், அதாவது தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே ஒரு கவர்னரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவருடைய உரையாற்றிருக்கார் சட்டசபையில். அவருடைய உரையில் வந்து தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து அந்தளவுக்கு பாராட்டியிருக்கார். இது பெரிய விஷயம். இது வரைக்கும் எப்பவுமே நடக்கலை. இந்த மாதிரி இது வரைக்கும் எப்பவுமே நடக்கலை. ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கவர்னரை பேச விட்டால் தானே இவங்க கவர்னரை ஒரு பொருட்டாக மதிக்கிறது இல்லையே எந்த கவர்மெண்ட்டும். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு கவர்னரை பேச விடுறது இல்லையே. அவர் எங்கேருந்து பின்ன வந்து மற்றதெல்லாம் பேசுவார் அவர். அதனால் இந்த முறை பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் வந்து மனசார பாராட்டியிருக்காரு பாருங்கள் நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை. அதுக்கு காரணம் வந்து அவருடைய இப்போது வியூகம், அதாவது தாவேக்காவுடைய ஒவ்வொரு வியூகமும் வந்து அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி லஞ்ச லாவண்யமே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இது ஒரு பெரிய சரித்திர நிகழ்வு இல்லையா? இது வரைக்கும் எந்த நம்ம சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் எத்தனையோ கவர்மெண்ட் மாறி வந்தாச்சு. ஆனால் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை கவர்மெண்ட் அலுவலகத்தில் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணுன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே லஞ்சம் தர வேண்டியதாக தான் இருந்தது. அதனால் வந்து ஒன்றே இல்லை, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு சொந்தக்காருடைய டெட் பாடி அதை வாங்கணும், அவங்கக்கிட்ட வாங்கணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னா கூட அது கூட காசு தரணும். அப்போ கூட விட மாட்டானுங்க இவனுங்க. என்னடா இது, ஆல்ரெடி வந்து சொந்தக்காரர் இறந்த துக்கத்தில் இருக்கிறாங்களே, இவங்கக்கிட்ட எப்படி கேட்குறது? அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு கொஞ்சம் கூட அந்த மனசாட்சி இல்லாமல் தான் நடந்துட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக. எல்லா துறையிலுமே சொல்கிறேன் நான். ஆனால் இப்போது அதெல்லாம் சுத்தமாக மாறிப்போச்சு. விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் சுத்தமாக மாறிப்போச்சு. லஞ்சம் கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க, பயந்துட்டு வாங்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு காரணம், மக்களுடைய மனமாற்றத்துக்கு அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி ஆளுங்கள்லாம் வந்து தேவையில்லாமல் அவரை விமர்சிக்கிறாங்க. தாவேக்காவையோ விஜயை வந்து தேவையில்லாமல் விமர்சிக்கிறாங்க. இது எல்லாமே மக்கள் மத்தியில் வந்து சிம்பத்தி க்ரியேட் ஆகிட்டே போயிட்டு தான் இருக்குது. விஜய் மேலே வந்து சிம்பத்தி அதிகமாக க்ரியேட் ஆகுது. காரணம், இவங்க இந்த அளவுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு பழியை சொல்கிறாங்க அவர் மேலே. அவர் கெட்ட பேர் உண்டாகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்றது மக்களுக்கு தெளிவாக புரியுது. அதுதான் வந்து இந்த ஒரு மாற்றத்துக்கு காரணம். அதே போல் வந்து இனிமேலுக்கு இவர் ஒரு முறை சொன்னார் இல்லைங்க, ஆதவர்ஜுனா அதை சொன்னார் இல்லைங்களா, எதிர்க்கட்சியே இல்லாத ஆட்சி தான் அமைய போகுதுன்னு. அந்த மாதிரி தான் ஆக போல் தெரியுது. ஏன்னு கேட்டால் இவங்கனால லஞ்சம், அதாவது இவங்க ஒரு சுத்தமான ஆட்சியை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் வரும். அப்போ கான்ஃபிடெண்ட்டாக வந்து இவங்க தான் திரும்ப வருவாங்க. காரணம் வந்து மக்கள் வந்து நேர்மையை தானே எதிர்பார்க்குறாங்க. மக்களுக்கு அந்த ஆட்சி தானே பிடிச்சிருக்கு. அதனால் இவங்கெல்லாம் நெக்ஸ்ட்டு எலெக்ஷன்லாம் நிற்பாங்களா? எலெக்ஷன் நிற்கணும்னு நிறைய செலவு பண்ணல யோசனை பண்ணுவாங்க. நின்னா கூட நம்ம தோற்றுருவோன்றதுனால யாருமே நிற்கவும் மாட்டாங்க. அடுத்து வர எலெக்ஷனில் வந்து டிவிக்கே தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி, வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.